ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் நெட் எப்படி அட்டாச் பண்ணி நெக் டிசைன் பண்ணுறது, அதை நார்மலாக நெக் டிசைன் பண்ணுறதுலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷனாக பார்ட் 2 நம்ம ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். சேம் தான், அந்த ஃப்ளவர் எல்லாமே சேம் டிசைனாக இருக்கும். ஒன்றில் நம்ம நெட்டை அட்டாச் பண்ணுறது தான் நம்ம இப்போ நான் காட்ட போகிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு அடியில் வந்து நம்ம நெட் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். 3 லைன்ஸ் போட்டுட்டு சைடில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். எதுக்காகனா நம்ம நெட் கிளாத் வந்து அட்டாச் ஆகும்போது பிரிச்சிக்காமல் வரதுக்காக நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஓவராலாகவே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அதாவது நெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக தான் அங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். போன நெக் டிசைன் நம்ம பண்ணோம்ல 1.5 சென்டிமீட்டரில் சர்தூசி வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஷேப்புக்காக போடுறதுக்காக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் இருக்கும்ல, அதை வந்து வச்சுட்டு பக்கத்தில் டிப் ஸ்டோன், அதுக்கப்புறமா இந்த சர்தூசி ஃப்ளவர் வந்து நான் போடுறேன். எல்லாமே ப்ரீவியஸ் நம்ம நெக்கில் போட்டதே தான் இங்கேயும் போடுறோம். டிப் ஸ்டோனு 4 சைடுமே அதை ஸ்டிச் பண்ணுறது தான். போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக சர்தூசி வச்சு கட் பண்ணி போட்டுருக்கோம். நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் வந்துடும். பக்கத்தில் என்ன நூல் த்ரெட் போகுதுன்னா நான் நெட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் அது போகுது. இதே சேம் தான், ஒரு குந்தன் ஸ்டோன் ஃப்ளவரும் அப்புறம் சர்தூசி ஃப்ளவரும் கண்டினியூஷனாக போட்டுட்டோம். ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த நம்ம போட்டிருக்கோம்ல ஃப்ளவர், அதுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிட்டு ஓவராலாக ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, நார்மலாக செயின் ஸ்டிச் தான் போடுறேன். இதுனா பேபி பிங்க் சாரீ வந்து பேபி பிங்க் கலரில் சில்க் த்ரெட்டால் ஒரு லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அது எதுக்காக இப்போ போடுறோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். ஏன்னா நம்ம நெட்டை அட்டாச் பண்ணியிருக்கோம்ல கீழே, அதை மேலே நம்ம கட் பண்ணுறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுருணும். கண்டினியூவாக முடிச்சிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், உங்களுக்கு கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நார்மலாக செயின் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போடுறேன். தெரியுதுங்களா? எதுக்காகனா நம்ம அடியில் வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறோம். அது கட் பண்ணும்போது இப்போ சைட்லலாம் நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா அது அப்படியே பிரிச்சுன்னு வந்துடும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் அது வந்து சீக்கிரமாக பிரிச்சிக்காது, கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அதிலே இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறது. கட் ஒர்க்கும் பண்ணலாம். நான் வந்து நெட் அட்டாச் பண்ணுறதால நான் இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நார்மலாக சிசரை வச்சு கட் பண்ணிப்பேன். இப்போ ஓவராலாக முடிச்சுட்டு செயின் ஸ்டிச் கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் இல்லை ஆறு நீடியில் வச்சு இந்த மாதிரி தூக்கிட்டு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ண போகிறோம். கீழே வந்து நம்மளுக்கு அடியில் வந்து நம்ம அட்டாச் பண்ண நெட் கிளாத் மட்டும்தான் வேணும். ஸோ இதுங்களா இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். எதுக்காக போனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இப்போ நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா கட் ஆகிடும். இப்போ இந்த ஷேப்லாம் ப்ராப்பராக வராது உங்களுக்கு, அதனால தான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். தெரியுதுங்களா? அந்த ஷேப் ப்ராப்பராக கரெக்டாக நம்மளுக்கு கண்டினியூவாக நம்ம கட் பண்ணும்போது அழகாக வந்துடும். அதுக்காக தான் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கணும். ஓவராலாகவே நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். தெரியுதுங்களா? நெட் அட்டாச் பண்ணது அந்த ஷேப் எல்லாமே ப்ராப்பராக வந்துருச்சு பாருங்கள். எதுக்காக சைட்லனா அந்த இதெல்லாம் நம்ம நெட்டு வந்து சைட்லலாம் எதுவும் நம்ம வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோம். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பேக் சைடில் இருக்க கொஞ்சமாக நம்ம வந்து நெட் கிளாத்தை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கண்டினியூவாக இப்போ என்ன பண்ணால் நான் 3 செயின் ஸ்டிச் போட்டேன்னா அதுக்கு மேலே கர்தானா பீட்ஸ் வந்து போடுறேன். கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கிறேன், கட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோனு இந்த மாதிரி கண்டினியூவாக வச்சிடுறேன். அதுக்கு மேலே இன்னொரு லைன் வந்து உங்களுக்கு கர்தானா பீட்ஸ் தான் வரும். இதுங்களா கண்டினியூ நம்ம வச்சு முடிச்சிடணும். ஓவராலாக முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் இது எல்லாமே ப்ரீவியஸ் நெக் டிசைன் நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது எல்லாமே வரும். அதுக்கப்புறமா இது மேலே ஷேப்புக்கு திரும்பவும் அது மேலேயே அதேமாதிரி செயின் ஸ்டிச் போட்டு
அதுமாரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதுதான் ஃபைனலாக நம்மளோட அவுட்புட்டு. இந்த சென்டரில் லைன் போட்டுட்டு ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் அதுக்கப்புறம் 3 பீட்ஸு 3 mm சேர்க்குற பீட்ஸும் இந்த மாதிரி வச்சுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நெக் டிசைனை போட்டதுன்னா 3 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரே ஒரு பீட்ஸ் வச்சுக்கணும். இதுதான் ஓவராலாக ஃபைனல் நம்மளோட அவுட்புட். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் நெக் டிசைன் போட்டிருப்போம்ல, அதில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருப்பேன். ஒன்று நீங்கள் அதை இந்த வீடியோவில் பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும். ஆரி டிசைனருக்கும் பிகினர்ஸும் சரி, பேசிக் அட்வான்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை ஃப்ரெண்ட்ஸ்.